செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் காந்தியடிகளின் 155வது பிறந்த தினம் மற்றும் தூய்மை இந்தியா இயக்க தினத்தையொட்டி சென்னை பல்லாவரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. தூய்மை இந்தியா இயக்க தினம், தூய்மையே சேவை வார நிறைவு விழா மற்றும் மகாத்மா காந்தி அடிகளின் 155வது பிறந்த தினத்தை முன்னிட்டு சென்னை பல்லாவரம் அறிஞர் அண்ணா கண்டோன்மென்ட் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று உரையாற்றினார். அவர் பேசும்போது, இன்றைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி தேசப்பிதா காந்தியடிகள் அவர்களுடைய பிறந்த தினம். குறிப்பா 155வது பிறந்த தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் அவர்களுடைய மிக முக்கியமான கொள்கை தூய்மை பாரதத்தில். நாம் தூய்மையாக இருக்க வேண்டும், நம்மளுடைய வீடு தூய்மையாக இருக்க வேண்டும், நம்மளுடைய தெரு தூய்மையாக இருக்க வேண்டும், நம்மளுடைய ஊர் தூய்மையாக இருக்க வேண்டும், நம்மளுடைய நாடு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய காந்தி ஐயா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவு. 100% வீடுகளில் இன்றைக்கு கழிப்பறை டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து பள்ளிகளிலுமே கூட காலேஜஸ்ல டாய்லெட் வசதி ஏற்படுத்தி அரசு அலுவலகங்களை சரிப்படுத்த வேண்டும். ஃபைல்களை சுத்தம்னா ஆபீஸும் சுத்தமாக இருக்கணும், ஃபைல் இல்லாம சுத்தமாக இருக்க வேண்டும். அதையெல்லாம் 30 வருஷம் 40 வருஷம் தேவையில்லாத ஃபைல்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி அரசு அலுவலகங்களில் இருந்து தேவையில்லாத வாகனங்கள், தேவையில்லாத பொருட்களை ஏலம் விட்டு அரசுக்கு வருமானத்தை கொண்டு வந்ததோடு இல்லாமல் அரசு அலுவலகங்களில் இருந்த இந்த இடத்தை வேறு பர்பஸ்க்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த தூய்மை இந்தியாவினுடைய இந்த இயக்கமானது கடந்த 10 ஆண்டுகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மக்கள் மனதில் ஒரு ஆழமாக பயந்திருக்கின்ற இயக்கமாக இந்த தூய்மை பாரதம் இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. தூய்மை பாரத இயக்கம் 2024 2 வாரங்கள் நாம் தூய்மையை கடைபிடிக்கும் வாரங்களாக அறிவிக்கப்பட்டு மத்திய அரசாங்கத்தால் இந்த வருடம் தாயின் பெயரில் ஒருத்தரும் அவர்களுடைய தாயின் பெயரில் ஒரு மரத்தை வைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நம்ம வீட்டுக்கு வெளியில மரங்களுடைய அவசியம். பசுமையான பாரதத்தை உருவாக்கும் விதமாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தாயின் பெயரில் மரம் வைக்கும் இயக்கத்தை இந்த ஆண்டில் நிறைவேற்கிறார்கள். நான் இங்க இருக்கிற மாணவர்கள், மாணவிகள், பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நாம் இங்கிருந்து போனோம்னா ஒரு மரத்தை நடும், அந்த உறுதிமொழியோடு இங்கிருந்து கடந்து செல்ல வேண்டும். இந்த தூய்மை பாரதம் ஏதோ ஒரு நாள் இன்றைக்கு விழாவாக இல்லாமல், ஏதோ இன்னைக்கு வந்தோம் இன்னைக்கு விழா நடத்தணும் என்றது இல்லாமல், தூய்மை எனது நம்மளுடைய அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த குழந்தைங்க எவ்வளவு அழகா தங்களுடைய நாடகத்தை நிகழ்த்தி காட்டினாங்க. குப்பை போடக்கூடாது, குப்பையும் குப்பை தொட்டியில போடணும், அதையும் மக்கும் குப்பை மக்காத குப்பையாக போடணும், திறந்த வெளியில மலம் கழிக்கக்கூடாது, சிறுநீர் கழிக்கக்கூடாது என்பதை ஒரு மிக தத்ரூபமாக நமக்கு நாடகங்கள் மூலியமாக நம்முடைய மாணவர்கள் ஒரு நாடகத்தை நடத்தினார்கள். தூய்மை பாரதத்தை கட்டமைப்பதில் நான் முழு முயற்சியாக, முழு சுதந்திரமாக வருடத்தில் 100 நாட்கள் நான் தூய்மை பாரதத்திற்காக நேரத்தை கொடுப்பேன் அப்படி என்பது நாம் ஒவ்வொருவருடைய உறுதிமொழியாக நாம் தூய்மை பாரதத்தை உருவாக்கணும். நம்மளுடைய பிரதமர் அவர்கள் 2047 நம்முடைய பாரத நாடு வல்லரசு நாடாக இருக்க வேண்டும். அப்துல் கலாம் ஐயா கண்டா கனவு என்ன, 2020 நம்ம நாடு வல்லரசாக இருக்க வேண்டும் என்று கனவு கண்டார்கள். தன்னுடைய அக்னி சிறகுகள்ல சொன்னார்கள், 2020 பாரத நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக இருக்க போகுது என்று. நாம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். 2047 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்மளுடைய நாடு உலகத்திற்கு வல்லரசு நாடாக இருக்க வேண்டும். இன்னைக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அன்னைக்கு இந்த நாட்டை ஆளுகின்ற பையனாக இருப்பான். இன்னைக்கு 9ஆம் கிளாஸ் பையன் படிக்கிற ஒரு பெரிய அதிகாரியாக இருப்பார். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை, இந்த நாட்டினை மேம்படுத்துவதில், வல்லரசு பாரதத்தை உருவாக்குவதில் நாம் எல்லாம் தான் பங்கு கொண்டு போகிறோம். ஏன்னா நம்மளுடைய இலக்கு இந்த நாடு வல்லரசாக வேண்டும் என்பது. அதனால்தான் நாம இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம நாடு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மாணவர்களே,
கேலோ இந்தியா விளையாட்டு இந்தியா திட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக ஒலிம்பிக்கிலும் காமன்வெல்த்திலும் ஆசியா கேமிலும் அதிக அளவு பதக்கங்களை வென்று இன்றைக்கு உலகத்திற்கு ஒரு மிக சவால் நிறைந்த நாடாக நம்முடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இன்றைக்கு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாட்டில் நாம் மாணவர்களாகிய அடுத்த 23 ஆண்டுகள் இந்த நாட்டிற்கு நாம் நம்முடைய பங்களிப்பு, வல்லரசு பாரதத்தினுடைய பங்களிப்பு, நம்முடைய பங்களிப்பு. நாம் இந்த நாட்டை தூய்மையாக வைத்துக் கொள்வோம், இந்த நாட்டை வல்லரசு நாடாக ஆக்குவோம், இந்த நாட்டை உலகத்தினுடைய தலைவராக ஆக்குவோம். இரத்த கொடையாளர் அனைவருக்கும் நன்றிகள் என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டுக்கான தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் கொண்டாடப்பட்டது. இதுகுறித்து எமது வேலூர் செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. ஒரு தனிநபரின் வாழ்க்கையில் இரத்தத்தின் அவசியத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் பகிர்ந்து கொள்வதற்காகவும் இரத்த தானத்தின் அவசியத்தை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு இரத்த கொடையாளர் அனைவருக்கும் நன்றிகள் என்ற கருப்பொருளுடன் இரத்த தானம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பாதுகாப்பான இரத்த தானம் பல உயிர்களை காப்பாற்றுகிறது. மருத்துவமனைகளில் நடைபெறும் அறுவை சிகிச்சைகள், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிரசவ காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும், விபத்துக்கள் மற்றும் கடுமையான நோய்களை தடுத்து உயிர் காக்கக்கூடிய வகையில் இரத்த தானம் சிறந்து விளங்கி வருவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். வேலூர் மாவட்டத்தில் வேலூர் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் அனைத்து தாலுகா மருத்துவமனைகளிலும் இரத்த சேமிப்பு வங்கிகள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் ரத்தம் சேமிக்கப்பட்டு தேவைப்படும் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மட்டும் நாள் ஒன்றுக்கு 1500 பேர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்படுகின்றனர். இதன் காரணமாக 50 முதல் 60 யூனிட் வரை ரத்தம் செலுத்தப்படுகிறது. மாதம் ஒன்றுக்கு 1000 யூனிட் ரத்தம் சேமிக்கப்பட்டு நோயாளிகளுக்கு செலுத்தப்பட்டு சுமார் 1000 பேர் காப்பாற்றப்பட்டு வருகின்றனர். மேலும் இரத்த தானம் வழங்குபவர்களுக்கு பல நோய்கள் வராமல் தடுக்கப்படுவதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். இது குறித்து வேலூர் மாவட்ட ரத்த வங்கி பிரிவு தலைவர் டாக்டர் தீபக் கூறும்போது, இன்னைக்கு இந்த நிலைமையில ஒரு மாசத்துக்கு கலெக்ஷன் கிட்டத்தட்ட 900 இருந்து 1000 வரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதன் மூலமா ஒரு 900 இருந்து 1000 உயிரை நாங்க வந்து காப்பாத்திட்டு இருக்கோம். ஸோ இது என்ன நோய்க்கெல்லாம் பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அதனால வந்து ஏகப்பட்ட பேருக்கு ரத்தம் லாஸ் ஆகுது. ஸோ அதுக்கு ரத்தம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தை பிறக்கிற நேரத்தில் நார்மலாகவே பிளட் லாஸ் ஆகுது. ஸோ அவங்களுக்கு இந்த பிளட் வந்து தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே வந்து ஒரு சில பிளட் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் தாலசீமியா, சிக்கிள் செல் அனிமியா. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாசத்துக்கு 1-2 முறை ரத்தம் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்கும்போது நமக்கு கிடைக்கப்படும் பிளட் பார்த்தீங்கன்னா 1% தான் கிடைக்குது. பட் தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா 5-10%. ஸோ அந்த ரத்த பற்றாக்குறையை போக்குறதுக்காக தான், அந்த அவசியம் குறித்து நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த நாள் கொண்டாடுறோம். ரத்த தானம் வழங்கியவர்கள் தெரிவிக்கையில், பழைய முறைக்கு வந்து பிளட் டொனேட் பண்ணியிருக்கிறேன். எல்லா நண்பர்களும் வந்து பிளட் டொனேட் பண்ணுங்க. உங்க உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும், நீங்களும் ஹெல்த்தியா இருப்பீங்க. சீரியஸா இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் அவ்வப்போது ரத்த தானம் செய்யப்படும் பொழுது பிறருடைய உயிர்கள் காப்பாற்றப்படுவதோடு நம்முடைய உடல் ஆரோக்கியமாகவும் பல நோய்கள் வராமல் தடுக்க முடியும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இஸ்ரேல் மற்றும் உலகெங்கிலும் வாழும் யூத மக்களுக்கு ரோஸ் ஹசானா எனப்படும் புத்தாண்டையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் யூத மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் அமைதி, நம்பிக்கை மற்றும் ஆரோக்கியத்தை வழங்கட்டும் என்று பிரதமர் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜியான் நோயல் பெரோட்டை சந்தித்து பேசினார். ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு பகுதியில் போர் சூழல் குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஈரானில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு இந்தியர்கள் தேவையின்றி பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அங்குள்ள சூழலை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சிபிடி ஆயில் என்ற மருந்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி முற்றிலும் தவறானது என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் பொய்யான செய்திகள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சர்வதேச புதுமைக்கான தரவரிசை பட்டியல் 2024 இந்தியா 39வது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.